அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பாயிரத்தை நான் உக்ரைனுக்கும் இத்துடன் ரஷ்ய நாட்டுக்கும் இடையில் உள்ள போரை பற்றி வாசிக்க போகின்றேன். இந்த போர் சரியாக 2022 ஆண்டில் பிப்ரவரி 24 ஆரம்பித்துள்ளது. அது ரஷ்யா முதலாக உக்ரைனுக்கு முதல் குண்டை போட்டிருந்தார்கள். ஆனால் முதலில் சோவியத் யூனியன் பிரிந்த உடனே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வந்துள்ளது. ஏனென்றால் உக்ரைன் சோவியத் யூனியத்தை விட்டு போவதற்காக அது ரஷ்யாவுக்கு பிடிக்காதனால தான் போர் ஆரம்பித்துள்ளது. இது மார்ச் 2014 ஆண்டில் ரஷ்யா கிரிமியாவின் பெரும்பான்மையான கைப்பற்றியது. இது உலகளவில் தவறானதாக கருதப்பட்டு மற்றும் ரஷ்யாவிற்கு எதிராக சஞ்சிகைகள் விதிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த போரில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையிலே நிறைய நாடுகள் உதவி செய்கின்றன. அதில் ஜெர்மன் நாட்டு, இத்தாலி நாட்டு, பிரான்ஸ் நாட்டு, யூகே நாட்டு என்று போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது புதுசாக யுஎஸ்ஏ நாட்டு தேர்ந்தெடுத்த பிறன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்பொழுது ரஷ்யா பக்கத்துக்கு போகிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் சிலவேளை இப்பொழுது ரஷ்யாவுக்கு இந்தியாவில் இருந்து இத்துடன் சைனாவில் இருந்து நார்த் கொரியாவில் இருந்து இத்துடன் யுஎஸ்ஏயில் இருந்து இத்துடன் ரஷ்யாவுக்கு உதவி செய்ய கிடைக்க போகிறது. இதான் வாசிப்பாரு. நன்றி, வணக்கம்.